திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில் தீ கொப்பரையை கொட்டும் மழையிலும் மலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைப்பில் இருக்கீங்க. என்னென்ன நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஐயப்பன்? பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற திருவிழா திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனுடைய முத்தாய்ப்பான தினம் என்று கருதக்கூடியது நாளை, அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு 4 மணிக்கு பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து நாளை மாலையே திருக்கோவில் பின்புறம் அமைந்துள்ள தீப மலையின் மீது 2668 அடி உயரம் கொண்ட தீப மலையின் மீது மகா தீபமும் ஏற்றப்படும். இதற்காக சுமார் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவார்கள் என மாவட்ட நிர்வாகத்தால் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளை மாலை தீப மலையில் ஏற்றப்படும் மகாதீப கொப்பரைக்கு இன்று அதிகாலை திருக்கோவிலில் கலையரங்கத்தில் 5.25 அடி உயரமும் 200 கிலோ எடையும் கொண்ட அந்த மகாதீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜைகள் பர்வத ராஜகுல மரபினரால் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருக்கோவில் வளாகத்தில் இருந்து கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அந்த பர்வத ராஜகுல மரபினர் 200 கிலோ எடை கொண்ட அந்த மகாதீப கொப்பரையை மலைக்கு கொண்டு செல்லும் பணியை தற்பொழுது தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக திருவண்ணாமலையில் கடந்த 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் பெய்த வரலாறு காணாத கனமழையால் மலையேற பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பர்வத ராஜகுல மரபினர் அந்த மரபு பிரகாரம் தீபம் ஏற்றப்படும் என தமிழ்நாடு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி பர்வத ராஜகுல மரபினர் தற்பொழுது கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் முளைப்பால் தீர்த்தம் வழியாக தற்பொழுது அந்த மகாதீப கொப்பரையை கொண்டு செல்லும் பணியை தொடங்கியுள்ளார்கள். குறிப்பாக மலையில் பல்வேறு பாறைகள் சரிந்து விடும் சூழலிலும் மரங்கள் சாய்ந்த நிலையிலும் இருப்பதால் தற்பொழுது விடிய தொடர்ச்சியான மழை, தற்பொழுது கனமழை திருவண்ணாமலையில் பெய்திருந்தாலும் கூட அந்த பணியினை அந்த பர்வத ராஜகுல மரபினர் செய்து வருகின்றனர். குறிப்பாக அவர்கள் மலை ஏறும் பொழுது முறையாக சாலைகளை பார்த்து மேலும் பாறைகள் உள்ளிட்டவைகளை கண்காணித்து பத்திரமாக செல்ல மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கமாக தொடர்ந்து கடந்த ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் 2-3 மணி நேரத்தில் மலை ஏறி அந்த தீப கொப்பரியை அந்த மரபினர் வைக்கும் சூழலில் தற்பொழுது இந்த கொட்டும் மழையில் சுமார் ஒரு 5 மணி நேரம் ஆகும் என அவர்கள் தரப்பு தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.